குறி சொல்றவங்க தோஷம் இருக்கு. அதனாலதான் அண்ணனுக்கும் முத்தழகுக்கும் நடக்க இருக்க கல்யாணத்துல அபசகுணம் மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துட்டே இருக்கு. தோஷம் கழியணும்னா அண்ணனும் முத்தழகும் கோயிலுக்கு போய் 2 பேரும் மாலை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அண்ணனும் முத்தழகும் நாளை காலையில கோயிலுக்கு போய் மாலை மாத்திக்க போறாங்க. ஒருவேளை குறி சொல்றவங்க சொல்ற மாதிரி அண்ணனும் முத்தழகும் மாலை மாத்திக்கிட்டா தோஷம் கழிஞ்சி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அபி. ராசாத்தி, ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் என்னைய சஞ்சீவ் கூட சேர விடாம தடுக்க என் மேல சாமி நகைய திருடினதா சொல்லி திருட்டு பட்டம் கட்டி என்ன ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தாங்க. நான் கும்பிடுற சாமியும் என் அக்கா அனுவும் அதுக்கு விடல. அதே மாதிரிதான் இந்த தோஷமும். முத்தழகு சஞ்சீவ கல்யாணம் பண்ணிக்க தோஷம் சடங்கு அது இதுன்னு என்ன பண்ணாலும் கூட எனக்கு துணையா என் அக்காவும் அந்த சாமியும் இருக்கும். இவங்க 2 பேரையும் மீறி அந்த முத்தழகால எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா? அபி, உங்க நம்பிக்கையை நினைச்சு பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ராசாத்தி, நம்பிக்கை தான் வாழ்க்கை. நான் நாளைக்கு கோயிலுக்கு போய் அந்த சாமி கிட்ட என்னையும் சஞ்சீவியும் பிரிச்சு வச்சு எங்களை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற, சீக்கிரம் எங்களை சேர்த்து வச்சிருன்னு வேண்டிக்க போறேன். அம்மா அம்மா, கோயிலுக்கு போறீங்க, ஒரு மாலை வாங்கிட்டு போங்க. தேவையில்ல, அதெல்லாம் ஒண்ணும். வா போலாம். போலாம் ஸ்ரீஜா. ஏ ஸ்ரீஜா, என்ன இந்த சஞ்சீவ் முத்தழகும் இன்னும் காணோம்? இன்னைக்கு அவங்க 2 பேரும் கோவிலுக்கு வரமாட்டாங்களோ? ஒருவேளை இந்த கல்யாணம் நடக்காதோ? ஐயோ அம்மா, உன் வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா? ஏடி எப்ப பார்த்தாலும் அம்மா மேல கோவப்பட்டுட்டே இருக்க? பின்ன என்னம்மா, எப்ப பார்த்தாலும் நடக்காது, தோத்துருவ, அப்படி இப்படின்னு சொல்லி நெகட்டிவாவே பேசிக்கிட்டு இருக்க. பாசிட்டிவாவே பேச மாட்டியா? சரி சரி பேசுறேன். முத்தழகும் சஞ்சீவும் கண்டிப்பா கோயிலுக்கு வந்துருவாங்க. அவங்க 2 பேருக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். போதுமா? பைக் சவுண்ட் கேக்குது. முத்தழகும் சஞ்சீவும் வராங்கன்னு நினைக்கிறேன். பாத்தியா, நீ பாசிட்டிவா பேசின உடனே முத்தழகு சஞ்சீவு கோயிலுக்கு வந்துட்டாங்க. ஆமா ஸ்ரீஜா. சரி சரி, சஞ்சீவ் நம்மள பாத்துட்டா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். நம்ம அப்படி போயிடலாம். வா மாமா, மாலை வாங்கிட்டு போயிடலாம். சரி வாங்க. மா, பெரிய மாலையா 2 மாலை கொடுங்க. சரிம்மா. என்னங்கம்மா? எவ்வளவுமா? 300 ரூபா கொடுங்க. கொடுங்க மாமா. போலாம் மாமா. மாமா, அம்மனுக்கு அலங்காரம் நடக்குது போல இருக்கு. அது முடியட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். முத்தழகு நம்மளதான் தேடுறான்னு நினைக்கிறேன். நம்ம இங்கதான் இருக்கோன்னு அவளுக்கு சிக்னல் தா. சரி ஸ்ரீஜா. என்ன பண்ற? விசில் அடிச்சு முத்தழகுக்கு சிக்னல் கொடுக்கறேன்டி. நீ விசில் அடிச்சு நம்மள சஞ்சீவ் பார்த்து நம்ம பிளான் எல்லாம் சொதப்படும், அப்படிதானே? ஏதாவது சத்தம் இல்லாம சிக்னல் கொடுமா. முத்தழகு பாக்குற மாதிரி கொடுமா. ஏய், அப்படி போட்டனா இப்ப என்ன பண்ற? நீ தானே சத்தம் இல்லாம சிக்னல் கொடுக்க சொன்னாத, சத்தம் இல்லாம விசில் அடிக்கிற. ஐயோ, உன்னெல்லாம் பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களானே தெரியலம்மா. உன்கிட்ட போய் சொன்ன பாரு. மாமா, நீ இங்கே இரு, நான் இப்ப வந்துடுறேன். என்ன எல்லாம் ரெடியா? மாலை தாலி எல்லாமே ரெடியா இருக்கு. சூப்பர். தாலியிடு. மா, போன புடிமா.
அம்மாமா, காலையில இருந்து பெருசா வியாபாரமே இல்லம்மா. அம்மா, நீங்க ஒரு மாலை வாங்கிட்டு போய் சாமிக்கு போடுங்கம்மா. யோசிக்காதீங்கம்மா, ஒரு மாலையாவது வாங்கிட்டு போய் போடுங்கம்மா. நானே மறந்தாலும் என் கையால இந்த மாலையை வாங்கிட்டு போய் அம்மனுக்கு போடணும்னு நினைக்கிறது போதும். சரிம்மா. சரி, ஒரு மாலை கொடுங்க. தரேம்மா. எவ்வளோமா? 150 ரூபாம்மா. இந்தாங்கம்மா, இந்த அம்மன் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். நீங்க மகராசியா இருக்கணும், உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது. ரொம்ப நன்றிமா. இந்த முத்தழகு எங்க போனானே தெரியலையே. பூசாரி ஐயா. அம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. அன்னைக்கு சாமி நகை காணாம போனதுக்கு உங்களை தப்பா நினைச்சிட்டோமா. அப்புறம் பாண்டி தான் வந்து நகையை தேடி கொடுத்தான். நான் அவசரப்பட்டம்மா. பரவாயில்ல ஐயா, நான் உங்களை தப்பா நினைக்கல. இந்தாங்க, நீங்க இந்த மாலையை சாமிக்கு போட்டுருங்க. சுவாமிக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கேன். அலங்காரம் முடிஞ்ச உடனே முதல் மாலையா உங்க மாலையை சுவாமிக்கு சாத்திடுறமா. என்ன சரியம்மா? நான் இப்ப வந்துடுறேன். இந்த மாலையில தான் தாலி இருக்கு, அத நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. சஞ்சீவ் உன் கழுத்துல இந்த மாலையை தான் போடணும், மாத்தி போற்ற கூடாது. ஓகேவா? குடுங்க, புடி. கொடுங்கம்மா. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, இந்த மாலையில தான் தாலி இருக்கு. பூசாரி கிட்ட கொடுத்து பூஜை பண்ணி நீ வாங்கிக்கோ. சரி, நான் பாத்துக்கிறேன். கற்பூர நீராஞ்சனம் தர்ஷயாமி. எங்க போன அந்த முத்தழகு? எங்க தேடி ஆளைய காணோம். என்ன சஞ்சீவ், கோயிலுக்கெல்லாம் வந்திருக்க? பரிகாரம் ஒண்ணு, அதான் பண்ண வந்திருக்கேன். ஓ, நீயும் மாலை மாத்திக்க போறியா? நீங்க என்ன பரிகாரம் பண்ணாலும் உண்மையை மாத்த முடியாது. நீதான் என் சஞ்சீவ். உன்னால முத்தழகு கழுத்துல தாலியெல்லாம் கட்ட முடியாது. இங்க எதுக்கடி வந்த? என்ன எங்க பரிகாரத்தை நிறுத்த வந்தியா? அதெல்லாம் இல்லம்மா, நான் சும்மா சாமி கும்பிட தான் வந்தேன். அப்ப சாமி கும்பிட்டு போ. ஏன் மாமா கிட்ட உனக்கு என்ன பேச்சு? நீ வா மாமா. பூசாரி சொல்லுங்க. இந்த மாலையை வாங்கி சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணி கொடுங்க. நாங்க பரிகாரத்துக்கு மாலை மாத்திக்கணும். கொடுங்க. சரிம்மா, நீங்க கோயிலை சுத்திட்டு வாங்க, நான் அம்பாளுக்கு பூஜை பண்ணி வைக்கிறேன். சரிங்க பூசாரி, வா மாமா. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. அம்மா தாயே, இப்படி மாலையை கழட்டி விட்டுட்டியே, நீ என்னம்மா சொல்ல வர? இந்த மாலைய அந்த மாலை கொடுத்த பொண்ணு கழுத்திலே போட சொல்றியா? அம்மா தாயே, அம்மா தாயே, நீ சொல்றபடியே செய்யறம்மா.
அந்த பொண்ணு எங்க போச்சுன்னு தெரியலையே. சரி, வரும்போது மாலையை கொடுத்துடலாம். அபி இங்க என்ன பண்றா? ஒருவேளை நம்ம பிளான் தெரிஞ்சு சஞ்சீவுக்கும் முத்தழகும் நடக்கிற கல்யாணத்தை தடுக்க வந்திருக்காளோ? ஸ்ரீஜா, அங்க பாரு, அபி கோவிலுக்கு வந்திருக்கா. சஞ்சீவ் முத்தழகு கழுத்துல தாலி கட்ட போற நம்ம பிளான் அவளுக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. ஷோ, என்னம்மா சொல்ற நீ? அபி கோயிலுக்கு வந்திருக்க விஷயம் முத்தழகுக்கு தெரியுமா? தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். இத வேற இப்ப நம்ம அவகிட்ட சொல்லணுமே. ஐயோ, ஏய், ஏய், இங்க வா. மாமா ஆ? நீ போ மாமா, நான் இப்ப வந்துடுறேன். என்ன இவ எங்கேயாவது போயிட்டே இருக்கா? ஏம்மா, எங்கம்மா போனீங்க? ஆம், அம்மா, உங்க மாலையை நான் அம்மனுக்கு போட்டேன். ஆனா அந்த அம்மன் உங்க மாலைய உங்க கழுத்திலே போட சொல்ல உத்தரவு கொடுத்துட்டாமா. உங்க மாலையை நீங்க போட்டுக்கங்கம்மா. அம்மன் சொன்னா செஞ்சிட வேண்டியதானே. இருங்கம்மா. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரீஸ தீமஹி தன்னோ துர்கை பிரசோதயாத். ஓம். என்ன சாமி பாக்குறீங்க? மாலையை கொடுங்க, நான் போட்டுக்கிறேன். அம்பாள் மாலையை நீங்களே போட்டுக்க கூடாதுமா. யாராவது வந்து உங்களுக்கு போட்டு விடணுமா. அப்பா பாண்டி, என்ன சாமி? இங்க கொஞ்சம் வாங்களேன். என்ன? எனக்கு ஒரு உதவி. என்ன பண்ணும் சொல்லுங்க. இந்த மாலை சுவாமி இந்த பொண்ணு கொடுத்த மாலை. சுவாமி இடத்துல இருந்து யாராவது ஒருத்தர் இந்த பொண்ணு இடத்துல மாலையை போடணும். நான் போடக்கூடாது. அதனால நீங்க போட்டுறேல. என்ன தப்பா பார்க்காத சஞ்சீவ். நான் பூசாரி கிட்ட எதுவும் சொல்லல. அவராதான் என்ன கூப்பிட்டாரு. அந்த அபி கோயிலுக்கு வந்திருக்கா தெரியுமா? தெரியும். தெரியுமா? தெரிஞ்சிருந்து இவ்ளோ அசால்ட்டா இருக்க? அபி உனக்கு நடக்க இருக்கிற மேரேஜ நிறுத்திட்டானா? அபியால இல்ல, யாராலையும் என் மாமா என் கழுத்துல தாலி கட்ட போறத தடுக்க முடியாது. அந்த அபி கண்ணு முன்னாடியே என் மாமா கையால மாலையை மாத்தி என் கழுத்துல தாலி வாங்கி காட்டுறேன். வரேன். ஏம்பா பாண்டி, இது ஒரு சின்ன விஷயம், பண்ணிட வேண்டியது தானே. சஞ்சீவ், இது ஒரு சாதாரண மாலை தான். ஏதோ நீ கல்யாண மாலையை என் கழுத்துல போடுற மாதிரி ரொம்ப தான் யோசிக்கிற. உன் மனசுல அப்படிலாம் ஒரு எண்ணம் இருக்கோ? உன் மனசுல நீ என்ன ஏத்துக்குவியோங்கிற பயம் இருந்தா நீ என் கழுத்துல மாலையை போட வேணாம். யாருக்கு யார் மேல பயம்? ஆமா, உனக்கு பயம் தான். அதனாலதான் நீ போட தயங்குற. யாருக்கு? எனக்கு எனக்கு பயம். சாமி, இந்த மாலையை கொடுங்க. அதை என்கிட்ட கொடுங்க. மாலையை குப்பையில தூக்கி போட்டாலும் போடுவேனே தவிர உன் கழுத்துல போட மாட்டேன். பாண்டி, மாமா, இவகிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? வா, நம்ம மாலையை மாத்திக்கலாம். நீங்க போய் எங்க பரிகார மாலையை இதை எடுத்துட்டு வரமா.
இந்தாப்பா பாண்டி, இந்தாம்மா. என் கையில இருக்கிற மாலையில தாலி இல்ல, அப்போ மாமா கையில இருக்கிற மாலையில தான் தாலி இருக்கு. மாமா, நம்ம மாலையை மாத்திக்கலாம். ஸ்ரீஜா, முத்தழகு சொன்னபடி அபி முன்னாலேயே சஞ்சீவ் கையால தாலி வாங்கிட்டா. ஆமாமா. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த. என்ன மாலையில தாலியை காணோம்? மாமா கழுத்துல இருக்கிற மாலையிலயும் தாலியை காணோம், என் கழுத்துல இருக்கிற மாலையிலயும் தாலியை காணோம். அப்ப தாலி எங்கதான் போச்சு? மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணிமணிஞ்ச அணியே அணியும் மணிக்கழகே அணுகாதவர்க்கு பிடியே பிணிக்கு மருந்தே அமர பெருவிருந்தே பணியே நினைவொருவர். அபி என்ன நான் போட்டிருக்க மாலை மாதிரியே ஒரு மாலை போட்டிருக்கா? ஒருவேளை மாலை மாறிடுச்சோ? அம்மா, தாலி கட்டினதுக்கு அப்புறமும் எதுக்கு இவ்ளோ சோகமா இருக்கா? கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. ஓம் சதமானம் பவதி சதாயித் புருஷத் சதேந்திரியே ஆயுஷ்யேந்திரியே பிரதிதிஷ்டதி. என்னம்மா இவ? दीर्घ सुमंगली भव सर्वाभिष्टसिद्धिरस्तु सकल ऐश्वर्याभिवृद्धिरस्तु. எப்படி தாலி வந்துச்சு? ஹேய் முத்தழகு, உன் மாமா தான் உன் கழுத்துல தாலி கட்டிட்டான்ல, அப்படியே இப்படி இருக்க? என் மாமா ஒன்னும் என் கழுத்துல தாலி கட்டல. மாலை மாறிடுச்சு. என் மாமா என் கழுத்துல போட இருந்த தாலி வச்ச மாலை எப்படியோ அந்த அபிக்கு போயிடுச்சு. சூப்பர். என்னடா இந்த மாலையில எப்படி தாலி வந்துச்சுன்னு யோசிச்ச? எல்லாம் உங்க வேலை தானா? நீங்க 3 பேரும் சேர்ந்து என்னையும் சஞ்சீவியும் ஏமாத்த நினைச்சிருக்கீங்க. ஆனா அந்த சாமி மாலைய மாத்தி விட்டு உங்களை ஏமாத்திருச்சு.
முத்தழகு, நான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன், இவங்க 2 பேர் கூட சேர்ந்தா உன் வாழ்க்கைய இவங்க அழிச்சிருவாங்கன்னு. ஆனா நீதான் கேக்கல. இப்ப பாத்தியா, 2 பேரும் சேர்ந்து சஞ்சீவை ஏமாத்துற அளவுக்கு உன்னை ஃப்ராட் ஆக்கிட்டாங்க. முத்தழகு